ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிவ் இன்கம், அதாவது செகண்டரி இன்கம் வந்து வர்றதுக்கு எந்த மாதிரி நான் ஒரு பிளானை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எப்படி பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான முழு தகவலையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் வந்து நான் ஃபைல் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னா, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் எங்கே அந்த டாக்குமெண்ட்டை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தேடாமல் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு ஐடியாவாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ணியிருக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். இது எங்கே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஎல்ல வந்து ப்ரொடென்ஷியல் ஃப்ரீடம்ஷிப் அப்படிங்கிறதுல நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே பண்ணியிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா கார்ப்பரேஷன் ஃபண்டு க்ரோத் அப்படிங்கிறதுல தான் பண்ணியிருக்கேன். 19/4/2023 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 1 இயர் ஆக போகுது. இது பார்த்திங்க அப்படின்னா, எப்போ வந்து நம்மளுக்கு வந்து மெச்சூர் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன்னா 2038. அதாவது நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் வந்து தொடர்ந்து கட்டுற மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து நான் மந்த்லி ஒரு 3000 ருபீஸ், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வந்து, ஏன்னா அவ்வளோதான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது. அதனால் வந்து ஒரு 3000 வந்து நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேலன்ஸ்டு அட்வான்ஸ்டு ஃபண்டு க்ரோத் அப்படிங்கிற ஸ்கீமு. இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து எனக்கு 15 இயர்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து 9000 ருபீஸ் வந்து மந்த்லி வித்ட்ரால் பண்ணிக்கிற மாதிரியான பிளான் தான் இது. இது வந்து நம்ம வந்து 2038 வரைக்கும் பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2038லேருந்து 99 வரைக்கும் இந்த 9000 ருபீஸ் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டில் மீதம் இருக்கிற அமௌண்ட்டு வந்து அதுலேயே மெயின்டைன் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு சூப்பரான பிளான் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்குற வியூஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலுமே நீங்கள் வந்து நான் வந்து இது ஐசிஐசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டேட் பேங்க்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்டேட் பேங்க்கில் போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டு ஒரு 3000 அந்த மாதிரி இல்லை. அவங்க கேட்கும்போது அவங்க வந்து 50,000க்கு மேலே இயர்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஸ்கீம் மட்டும்தான் இருக்குது. மந்த்லி பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. பட் வந்து இந்த மாதிரி எஸ்டபிள்யூபி வந்து வேறு பேங்க்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை பார்க்குற வியூவர்ஸ்க்கு யாருக்காவது வேறு பேங்க்கில் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனாலுமே கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து இது இல்லாமல் வேறு அமௌண்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்ம வந்து பணத்தை கட்டணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு வந்து பணம் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த வருஷத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு ரெகுலர் இன்கம், அதாவது நம்மளுக்கு வந்து செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னு ஃபேமிலிக்கு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த எஸ்டபிள்யூபி பிளான்ங்கிறது வந்து சூப்பரான ஒரு பிளான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரெகுலராக நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளால் உழைக்க முடிகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து வருமானம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு போக முடியாது. ஆனால் பண தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக அந்த எஸ்டபிள்யூபி பிளான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். எஸ்ஐபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இது வந்து நான் ஃப்யூச்சருக்காக ஐசிஐசியில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. உங்களுடைய பெஸ்ட்டு செகண்டரி இன்கம் அப்படிங்கிறது வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.
யூ கேன் சூஸ் இயர்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளுக்கு எத்தனை வருஷம் கழித்து பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அந்த வந்து வருஷத்தை, அதாவது ஐசிஐசியில் இருக்கிற இயரை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். 8 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம். உங்களுக்கு எத்தனை வருஷம் கழித்து பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வருஷத்தை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எனி ஒன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 10னா 10, 12னா 12, 15 இயர்ஸு, 10 இயர்ஸ், 8 இயர்ஸ் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட காமிக்கும் போது நான் 15 இயர்ஸ் கழித்து எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இதில் வந்து நம்ம பணம் கட்டுறதுல வந்து இன்சூரன்ஸும் வந்து கவரேஜ் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணுறீங்க இல்லையா என்ன வருஷம்னு, அந்த வருஷம் பணம் செலுத்துகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ், நம்மளுக்கு இடையில ஏதாவது நடக்குது அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து 10 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 10 times ஆஃப் கவரேஜ். இப்போ 8 இயர்ஸ் அப்படின்னா 10 lakhs அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டார்கெட் இயர்ஸ் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 2099 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து லைஃப் லாங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 10,000 உங்களால் கட்ட முடியுது அப்படின்னா டென்யூர் வந்து 8 இயர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 8 இயர்ஸ் கழித்து 10,000 நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். அதே வந்து இப்போ 10,000 நீங்கள் டென்யூர் வந்து 10 வருஷம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 10 வருஷம் கழித்து உங்களுக்கு 15,000 கிடைக்கும். அடுத்தது வந்து 10 வருஷம் 10,000 ரூபாயை நீங்கள் ஒரு 12 வருஷம் கட்டிடுறீங்க. 12 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து 20,000 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 15 இயர்ஸ் நீங்கள் கட்டுறீங்க. 15 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மடங்காக கிடைக்குது. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 15 இயர்ஸை செலக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 3 மடங்கு கிடைக்குது. இல்லை உங்களுக்கு ஒரு 12 வருஷத்துலேயே வேணும்னா இதுவும் நல்ல அமௌண்ட்டு தான். ஏன்னா 12 வருஷம் கழித்து நம்மளுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு 20,000 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டபுளான ஒரு அமௌண்ட் இல்லைங்களா? அதனால இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம இயரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லாங்காக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது மாதிரியுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்டபிள்யூபியில் வந்து செகண்ட் இன்கம், அதாவது பேசிவ் இன்கமுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம வருமானம் வர வர நம்ம வந்து நல்லா செலவு பண்ணி பழகியிருப்போம். அப்போ வந்து வருமானம் இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளுடைய செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட குறைக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும், வேறு ஏதாவது தேவைகள் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கையில் பணம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருந்தே நம்ம வந்து வேலைக்கு எப்போ அதில் சேர்றோமோ அப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நம்ம வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த எஸ்டபிள்யூபி பிளானில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பயப்படாமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம வந்து பேங்க்கில் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் வந்து பேசிவ் இன்கம்காக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்கம் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எஸ்டபிள்யூபி பிளான் வந்து ரொம்ப சூப்பரான பிளான். வந்து இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேங்க்கில் கொஞ்சம் விசாரிச்சுட்டு கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.